ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல 6th ஆஃப் ஜூலை 2026 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல் த ரைட் டு பிலாங் பியாண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக என்ன மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதில் நமக்கு என்ன மாதிரியான ஐடியா இந்த சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிக்கலோட ஐடியா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா நமக்கு சில பேசிக்ஸ் வந்து முன்கூட்டியே புரிஞ்சிருக்கணும். அதை உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட கண்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரியில் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சர்டன் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் அது போக உங்களுக்கு வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் இருக்குது. அதில் எஸ்பெஷலி ரைட் டு ஓட் வந்து உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ரைட். இப்போ இந்த ரைட் எல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெசசரியாக இந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த ரைட்ஸை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் சில ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக இருக்கும். லைக் யாராக இருந்தாலும் அது வந்து அப்ளை ஆகும். சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். சில ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும். அண்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரைட்ஸ் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்லேயே ஆர்டிகல் 19 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அப்போ இதை எக்ஸசைஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் வச்சுருக்கணும், இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இப்போ வரைக்கும் கிடையாது. நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதை இன்னும் அந்த லிஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் எங்கே பிரச்சனை வரும்னா, இப்போ நீங்கள் ரைட் டு ஓட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐஆர் வந்து பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்போ இதுக்கு வந்து செர்டன் டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் ஓட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதை என்ஷூர் பண்ணுற வேண்டியது யாரோட வேலை? எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அப்போ அவங்க வந்து என்னதான் கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காட்டினாலும் இவங்க செர்டன் லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருதா? அப்போ தேவையில்லாமல் அடுத்து அன்னெசரியாக சுப்ரீம் கோர்ட்டும் உள்ளே வராங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற இவங்க கேட்குற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டிசன்ஸ் கிட்ட பீப்புள் கிட்ட இருக்காது, ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்து ஒரு கண்ட்ராடிக்ஷன் வருது. அப்போ நமக்கு வந்து கம்பல்சரியாக ஒரு தேவை இருக்குது, இதுதான் உங்களோட சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளோட கோர் இஷ்யூ டீல் பண்ணியிருக்கிறது. இதை இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது வந்து நீங்கள் பேசிக் புக்ஸ்லேயே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூஎஸ் மாதிரியான ஃபெடரல் கண்ட்ரியில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், நேஷனுக்குன்னு ஒன்று இருக்கும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல் ஆர்டிகிள் 5 to ஆர்டிகிள் 11 வரைக்கும் கவர் ஆகிருக்கும். அதில் ஆர்டிகிள் 5 to 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறப்போ ஒரு கேள்வி வந்து வந்திருக்கும் இல்லையா, இந்தியாவோட சிட்டிசன்ஸ் வந்து யார் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த ஆர்டிகிள்ஸ். அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆகிறப்போ ஜனவரி 26, 1950 கமெண்ட்ஸ் ஆகிறப்போ யார் சிட்டிசன் அப்படின்றத கான்ஸ்டியூஷனே சொல்லிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக யார் சிட்டிசன் அப்படின்றத டிசைட் பண்ணுறது யாருன்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரும் இல்லையா, அதுக்கும் கான்ஸ்டியூஷனே பதில் சொல்லியிருக்கு. அது வந்து ஆர்டிகிள் 11ல் பார்லிமெண்ட் தான் அது ரிலேட்டடாக டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டோட ரோல் என்ன? அவங்களோட ரோல் வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறது தான். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணப்பட்ட ஆக்ட் தான் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1986, 1992, 2003, 2015 அண்ட் 2019லலாம் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வெரி பேசிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் எம்பவர் பண்ணியிருக்கிறது பார்லிமெண்ட்டை. ஆனால் 2019ல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து யார் கொண்டு வந்திருப்பானா, நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஆனால் பவர் வந்து யாருக்கு இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனால் எல்லா மேட்டரையும் இப்போ சிட்டிசன்ஷிப்னு எடுத்துக்கோங்க, இது ரிலேட்டடான ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை கான்ஸ்டியூஷனால் என்ன பண்ண முடியாது, ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டுலேயே லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷன் இது, பல்கான கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அப்போ எல்லா இதையும் நம்ம டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணோம் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா
இது வந்து எவர் க்ரோவிங் டாக்குமெண்ட்டா தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்ட வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. லெஜிஸ்லேட் பண்றதுக்கு. அதே ரேஷனல் தான் இங்க பார்லிமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட். டைம் வந்து லிமிட்டட். அவங்களால ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ட என்ன பண்ண முடியாது, டீட்டெயிலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆக்ட்ட வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ப்ரொவிஷன்ஸ வந்து இந்த ஆக்ட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னா என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இப்ப ஏதாவது இம்மீடியட்டா ஒரு சேலஞ்ச் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா வருது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இம்மீடியட்டா அதுல டிசிஷன் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ரூல் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து டெலிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து 2019ல ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து இந்த ஆக்ட்ல கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழ அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, ரிலீஜன் இருக்கு இல்லையா, ரிலீஜனை பேஸா வச்சு சில பர்ட்டிகுலர் ரிலீஜனுக்கு மட்டும் இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரியில ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸா இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரியில வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிளா ஆகலாம் அப்படின்றது தான் அந்த ரூல்ஸ். இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் நடந்தது. ஈவன் டெல்லி ராயாட்ஸ் நடந்தது. அது ரிலேட்டடா நம்ம இந்த பெயில் இஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இப்படி வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரிலீஜனை பேஸா வச்சு சிட்டிசன்ஷிப்பை வந்து முடிவு பண்ணலாமான்றது ஒரு கொஸ்டின். இதை வந்து இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகிள் வர்றதுக்கான இம்மீடியட் கண்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் பாஸ்போர்ட், இது வெறும் டிராவல் டாக்குமெண்ட் தான், இது உங்க சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம 2019 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட்டை 2024 இருந்து அந்த ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு அண்ட் கேசஸ் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ சர்டன் ஸ்டேட்ல வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எலக்டோரல் ரூல் வெரிஃபிகேஷன் அதுலேயுமே சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னுமே ரூலிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஆன்கோயிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த எஸ்ஐஆரும் ஒரு கன்சர்ன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸில் இருக்கோம். நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்றது. அப்போ முன்கூட்டியே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டை யாராக இருந்தாலும் சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃபாக எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனோட ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிளை வந்து வயலேட் பண்ணுறாங்களோன்ற ஒரு கொஸ்டின் வருது நமக்கு. இப்போ இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி கிரவுண்டட் இன் கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள்ஸ் லைக் ஈக்குவாலிட்டி, பர்சன்ஹுட் இதெல்லாம். இன்ஸ்டெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிளை மதிக்காம என்ன பண்றாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டிஸ்கிரிஷனுக்கு விட்டுறாங்க. அதை தான் இங்க வந்து டைட்டிலாவே கொடுத்துருக்காங்க, தி ரைட் டு பிலாங் பியாண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வந்து டிசைட் பண்ண வேண்டியது அஃபிஷியல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அத்தாரிட்டிஸ். பட் அவங்களோட டிஸ்கிரிஷனுக்கும் மேல யூ ஹேவ் திஸ் ரைட், the right to belong, which means the citizenship right. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2019 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஜனை வந்து ஒரு கிரவுண்டாக செட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஆக்சுவலாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ரிலேட்டடான டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி நடந்திருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் PS தேஷ்முக் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட டிபேட்ஸில். அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவரோட ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இவர் தான் இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக, இப்போ ஒரு பர்சன் ஹிந்துவாவோ இல்லை சீக் கம்யூனிட்டியை சேர்ந்தவராவோ இருந்தார் அப்படின்னா, அவர் எந்த கண்ட்ரியில் இப்போ என்ன சிட்டிசன்ஷிப் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்சன் வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம், இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அப்போ இங்கே வந்து ரிலீஜனை பேஸாக வச்சு தான் இந்த ப்ரொப்போசல் வந்து பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த ப்ரொப்போசலை ஈவன் ஜவஹர்லால் நேருவே ஒத்துக்கல. இதை வந்து அப்சர்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அவுட் ரைட்டா. பட் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா வந்து யார் கொடுத்தா அப்படின்னா, அலாதி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட். ஈவன் நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் B.R. அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவரே வந்து இந்த அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை விட பெட்டரான பர்சன் இவர் தான் நாலேஜில் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வர்றப்போ அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டிபேட் நடக்கும் இல்லையா, அப்போ நம்மளோட இப்போ இருக்கிற சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்டு இதெல்லாம்
இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அந்த ஷேப் இருக்கு இல்லையா? அது அந்த ஷேப்ப அட்டைன் பண்றதுக்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்க வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு, இவரோட டிபேட்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும். இவரோட டிபேட்ஸ், இவரோட ஐடியாவ பேஸ் பண்ணி தான் அத வந்து ஃப்ரேமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரே வந்து இத என்ன பண்ணிடுறாரு அப்டின்னா, இந்த மாதிரியான ரேஷியல் அண்ட் ரிலிஜியஸ் கிரவுண்ட்ஸ வந்து அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப இத எதுக்காக வந்து நம்ம பார்க்கணும்? இந்த டிபேட்ட வந்து நம்ம ஏன் வந்து இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல கொண்டு வரணும் அப்டின்னு சொன்னீங்க அப்டின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பிரின்சிபிள் தான். இப்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து என்ன பண்றாங்க? அவங்களே இண்டிபெண்டன்ட்டா டிசிஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க. ரிலிஜியன கிரவுண்டா வைக்கிறாங்க. அப்ப அதுக்கான வேலிடிட்டி, அதுக்கான ரேஷனாலிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர்றப்போ, அது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டே கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னதான் வந்து அந்த கிரவுண்ட் வைக்கக்கூடாது, அன்லிமிட்டட் பவர் வந்து பார்லிமென்ட்க்கு குடுத்திருந்தாலுமே, அந்த கிரவுண்ட வைக்கக்கூடாது அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட டிபேட்ஸ்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன வந்து ஃப்ரேம் பண்ணது இந்த பிரின்சிபிள் தான். அதாவது தி பிரின்சிபிள் ஆஃப் யூஸ் சாலி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ரைட்ஸ் ஆஃப் தி சாயில்னு அர்த்தம். சிட்டிசன்ஷிப் வந்து எத பேஸ் பண்ணதா இருக்கணும் அப்படின்னா, ரெசிடென்ஸ் அண்ட் பெர்த்த பேஸ் பண்ணதா இருக்கணும். ரிலிஜியஸ் கிரவுண்ட பேஸ் பண்ணதா இருக்கக்கூடாது. அதுதான் இதோட ஐடியா. அப்ப கான்ஸ்டிடியூஷனோட ஃபவுண்டேஷன்லயே அத கிரியேட் பண்றப்பவே அந்த ரேஷனாலிட்டியோட தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்லிமென்ட்க்கு பவர் வந்து குடுத்திருந்தாலும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து அத டெலிகேட் பண்ணியிருந்தாலும், இந்த பிரின்சிபிள அவங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்ப நடக்கிற சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபிள் வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? அப்படின்ற கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு இந்த நியூஸ் ஆர்டிக்கிள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆன்சர் வந்து குடுத்திருக்காங்க. கண்டிப்பா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதிலிருந்து டிவைடு தான் ஆயிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1985ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மென்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மென்ட் மூலியமா ஒரு புது செக்ஷன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செக்ஷன் 6A. இந்த 6A என்ன பண்ணுதுன்னா, அசாம் அக்கார்ட் இருக்கு இல்லையா? அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அதாவது அந்த யூஸ் சாலி பிரின்சிபிள் படி ரெசிடென்ஸ் வந்து ஒரு கிரவுண்டா இருக்கணுமா? ஆனா இங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல இருந்து நீங்க வந்து இந்தியாக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, ஈவன் உங்களோட ரெசிடென்ஸ வந்து நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 6A. அப்ப அந்த பிரின்சிபிள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து வயலேட் ஆயிருச்சா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2003 அமெண்ட்மென்ட். இதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெர்சன் இந்தியால பொறக்குறாங்க அப்படின்னா, அந்த பெர்சனோட பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ். அது வந்து இந்த பெர்சனோட சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ இனிமே உங்களுக்கு வந்து பெர்த் இருக்கு இல்லையா? பெர்த்த வச்சும் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது? சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியாது. ஈவன் உங்களோட ஒரு பேரண்ட் வந்து இல்லீகல் மைக்ரண்டா இருந்தாலும், இன்னொரு பேரண்ட் வந்து இந்தியாவோட சிட்டிசனா இருந்தாலும், உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா? அது போயிடும். அப்போ இந்த பிரின்சிபலோட பெர்த் அந்த பார்ட்டும் என்ன ஆகுது? வயலேட் ஆகுது. ரெசிடென்ஸும் போச்சு, பெர்த்தும் போயிருச்சு. அப்ப கம்ப்ளீட்டா இப்ப என்ன பண்றாங்க? அந்த பிரின்சிபல்ல இருந்து டிவைட் ஆயிருக்காங்க. இத தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இத வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா கோர்ட்ல? அப்ப கோர்ட் வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 2024ல வந்து ஒரு ரூலிங் போடுறாங்க. அதாவது இந்த செக்ஷன் 6A இருக்கு இல்லையா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இத வந்து அப்ஹோல்டு பண்ணிடுறாங்க. எஸ், பார்லிமென்ட்க்கு வந்து என்ன இருக்கு? இந்த பவர் இருக்கு. சிட்டிசன்ஷிப்ல என்ன வேணா முடிவெடுக்கலாம் அப்படின்ற பவர் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2026லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, எலக்டோரல் ரோல் அந்த எஸ்ஐஆர் பர்பஸ்க்காக அப்பவுமே அதே டிசிஷன் வந்து அப்ஹோல்டு பண்றாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன்ஸ்லயும் இந்த டிவைட் இருக்கு இல்லையா? பிரின்சிபலோட டிவைடு இத தான் அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிரின்சிபல ஃபாலோ பண்ணல. அப்ப இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த டிசிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸோட அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2017ல வந்து அசாம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்ஐஆர் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல நெறைய பேருக்கு வந்து எலக்ஷன் கமிஷன் கேட்ட அந்த டாக்குமெண்ட்க்கான ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட இல்ல. அப்ப அதுக்காக அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது? சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அவங்க என்ன கண்ட்ரிய சேர்ந்தவங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த கண்ட்ரிக்கு அனுப்பவும் முடியாது. அந்த மாதிரி பெர்சன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டவுட்ஃபுல்ல வச்சுட்டாங்க. இந்த மாதிரி டவுட்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா, உங்க சிட்டிசன்ஷிப்ப வந்து நீங்க கிளைம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க வந்து கோர்ட்டுக்குலாம் போக முடியாது. ஏன்னா யூ ஆர் நாட் எ சிட்டிசன் எனிமோர். அப்ப அந்த சிட்டிசன்ஷிப்ப வந்து கேரண்டி பண்றதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிபியூனல்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களோட சிட்டிசன்ஷிப்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணணும். ஆனா இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் தானே இந்த ட்ரிபியூனல். ஸோ சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த பீப்பிள் இருக்காங்க இல்லையா? இவங்களால ரைட் எக்ஸசைஸ் பண்ணவும் முடியாது. இல்ல நான் இந்த கண்ட்ரிய சேர்ந்தவன், நான் பங்களாதேஷை சேர்ந்தவன், நான் மியான்மரை சேர்ந்தவன், அந்த கண்ட்ரிக்கு போக முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரிலேயே அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்ல அப்படின்றதுக்காக அவங்கள ஒரு வேக்யூம்ல நம்ம வச்சிடுறோம். இப்போ வரைக்கும் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் சீக்கிரமா
ஒரு முடிவு வந்து எடுக்கணும். இதுதான் டாக்குமெண்ட்ஸு. இந்த டாக்குமெண்ட் இருந்தா நீங்க வந்து என்னது இந்தியாவோட சிட்டிசன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேனா ஆரண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். உங்களுக்கான ரைட்ஸை நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு வந்து என்ன வேணும்? ரைட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரைட் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஸ்க்ரூட்டினிக்குள்ள மாட்டிக்கிட்டு வேக்யூமான ஒரு சிச்சுவேஷன்ல போய் பீப்பிள் வந்து மாட்றாங்க இல்லையா? இது வந்து தப்பு. நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸே என்ன பண்ணியிருக்காங்க? சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்றதுக்கு அவங்க இம்ப்ளை பண்ணது. டைரக்ட்டா ப்ரொவிஷன்ஸ் குடுக்காட்டினாலும் அவங்க இம்ப்ளை பண்ணியிருக்கிறது பிரின்சிபிள் ஆஃப் யூஸ் சாலி தான் குடுத்துருக்காங்க. அத அப்ஹோல்டு பண்றது தான் ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் ஹார்முஸ் டு ஹோம் இந்தியாஸ் ரெசிலியன்ஸ் இன் அன்சர்டன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இந்தியாவோட ரெசிலியன்ஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் மாதிரியான ஒரு கிரைசிஸ் நடக்கிறப்போ எப்படி வந்து இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரெசிலியண்ட்டாக இருந்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால க்ரூட் ஆயில் வந்து நம்ம எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணிட்டோம். பட் எல்பிஜின்னு வர்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை. இதில் வந்து கஷ்டப்பட்டோம் எல்பிஜிக்கு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் தேவை, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை நம்ம கண்ட்ரிக்கு. ஸோ அது மூலியமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் இனோவேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸ் வந்து நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருந்தோம். பட் இந்த ஆர்டிக்கிள் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா எவ்வளோ எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட க்ரூட் ஆயில் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதில் 90% நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல 90% வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனுக்கு வல்னரபுளாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கிரைசிஸ் நடந்தது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி வந்து நம்ம கண்ட்ரிக்கு பாதிக்கப்படும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு வல்னரபிள் கண்ட்ரியாக எனர்ஜி ரிலேட்டடாக நம்ம இருக்கிறப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் என்ன பண்ணியிருக்கோம், ரெசிலியண்ட்டாக இருந்திருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டார்கெட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டியை, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் ஃபுல்லாக பாசிட்டிவ் திங்ஸை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ரெசிலியன்ஸை இந்தியாவால் எப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்மளோட க்ரூட் ஆயில் சப்ளையை வந்து டைவர்சிஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கிளில் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க போதும். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓவராலாக கண்டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி 20 இயர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி இந்த ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்பெக்டில் ரிஃபைனரியை ஃப்ளெக்சிபிலிட்டியோட வச்சிருந்தது இதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். இந்த ஆர்டிக்கிளில் கொடுக்கல. பட் ஐடியா என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான சப்போர்ட், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து லிக்விடிட்டி வந்து கையில் இருக்கிறதுக்கு ஏற்படுறது, லாஜிஸ்டிக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான நார்ம்ஸை வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளோட ஆர்பிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலும் இதில் இருக்குது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸு, லிக்விடிட்டி அவைலபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பாலிசி கோஆர்டினேஷன், மல்டி செக்டோரல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம கணிச்சு வச்சது தான் இதுக்கு காரணம். அப்போ நம்ம கண்ட்ரியோட ரெசிலியன்ஸ் வந்து எதிலிருந்து வந்திருக்கு, சஸ்டெயின்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த கிரைசிஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அந்த சமயத்தில் யோசிக்கிறத காட்டிலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சஸ்டெயின் ஆகும், பாலிசி கோஆர்டினேஷனும், இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்மளோட ரெசிலியன்ஸை வந்து டிஃபைன் பண்ணும் அப்படின்னு இந்த நியூஸ் ஆர்டிக்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ that's all about this news article. And next நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கிள் very important article, India needs a second home for Asiatic lions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ நம்மளோட சிலபஸில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இது வந்து என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ், அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறப்போ
பர்ட்டிகுலரா இந்த ஏசியாட்டிக் லயன்ஸ் இருக்கு இல்லையா? இதோட புரொடெக்ஷன் வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் அப்படின்னு வர்றப்போ, இந்த என்விரான்மென்ட் கவர்னன்ஸ்ல இப்போ ஒரு டெட்லாக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற நியூஸ் ஆர்டிக்கிள் தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, இந்த ஏசியாட்டிக் லயன்ஸோட சில பேசிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏசியாட்டிக் லயன்ஸோட ஸ்பீசிஸ் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேன்தெரா லியோ பெர்சிகா. ஸோ இந்த குளோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் லயன் தான் இப்போ இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லயன், இன்னொன்று வந்து ஏசியாட்டிக் லயன். இந்த ஏசியாட்டிக் லயன் தான் ஒன்லி வைல்டு பாப்புலேஷன் ஆஃப் லயன்ஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்த ஏசியாட்டிக் லயன் இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவில் கிர் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா குஜராத்தில், அது மட்டும்தான் இதோட நேச்சுரல் ஹேபிடேட் இப்போதைக்கு. இது வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ட்ரை டிசிடியூஸ் ஃபாரஸ்ட்ல. கீஸ்டோன்னா என்ன? இது ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ 2020 ப்ராஜெக்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு கீழே வந்து எவ்ரி இயர் வந்து சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 16th ரவுண்டில் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2025ல் இதோட நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கூடி இருக்கு இப்போ இது வந்து நமக்கு சக்ஸஸ் தானே நம்பர் கூடினது. ஏன்னா இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ல இருந்தது. இப்போ நம்பர் வந்து 800+ வந்தனால இது வந்து இப்போ வல்னரபிள்ல வச்சிருக்கோம். அண்ட் சைட்ஸில் வந்து இதோட ஸ்டேட்டஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு. அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 1ல வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது என்னதான் சக்ஸஸ்ன்னு பார்த்தாலும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, என்விரான்மெண்டல் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டெட்லாக் இருக்கு அப்படின்னு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியில். அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனை. ஏன்னா குஜராத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த கிர் நேஷனல் பார்க் வந்து இதோட நேச்சுரல் ஹேபிடேட், இதை விட்டு வெளியே இன்னொரு ஒரு செகண்ட் ஹோம் கொண்டு வர்றதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பட் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ இதுக்கு இந்த லைனுக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹோம் இன்ன வரைக்கும் நம்மளால நம்ம கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இந்த லயனோட பாப்புலேஷன் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்பீசஸ் சர்வைவலை தான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ஸ்பீசஸ் சர்வைவலை என்ஷூர் பண்ணலை. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லிமிட்டடாக இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் ஃபயரோ டிசீஸ் அவுட் பிரேக்கோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பாப்புலேஷனும் காலி ஆகிடும். அது வல்னரபிலிட்டி தானே. அப்போ ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் நமக்கு இந்த மேட்டரில் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து சில எவிடன்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிசர்ச் படி செகண்ட் ஹோமை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் 2013 ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே கிர் நேஷனல் பார்க்ல இருந்து ஏசியாட்டிக் லயன்ஸை குனோ நேஷனல் பார்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும், ரீலோகேட் பண்ணுங்க, டிரான்ஸ்லோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ன வரைக்கும் இந்த ஜட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் கிடையாது. அண்ட் 2018 கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து அவுட் பிரேக் ஆகி நிறைய ஏசியாட்டிக் லைன் வந்து இந்த பார்க்கில் வந்து இறந்து போச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து செகண்ட் ஹோம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து இங்கே ஆத்தர் வந்து மெட்டா பாப்புலேஷன் அப்ரோச்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டா பாப்புலேஷன் அப்ரோச் படி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜனில் ஒரு வைல்ட் லைஃப் வந்து கான்சன்ட்ரேட்டட் இருக்குன்னா இதை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் பக்கத்தில் பண்ணக்கூடாது. ரொம்ப டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு செகண்ட் ஹோம் வந்து செட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அது வந்து டிசீஸ் அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் லைனில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி குஜராத்குள்ளேயே ஒரு செகண்ட் ஹோம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கிர் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேபிடேட், பட் இந்த ப்ராஜெக்ட் லைனுக்கு கீழே ஒரு செகண்ட் ஹோம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து அந்த லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அதோட என்டையர் ஹேபிடேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹேபிடேட்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அங்கே ஏதாவது வில்லேஜ் இருந்துச்சுன்னா ரீலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் இன்னுமே அதுவுமே வந்து என்ன ஆகலை, மேனிஃபெஸ்ட் ஆகலை. பட் என்னதான் வந்து பக்கத்துலேயே குஜராத்துக்குள்ளேயே ஒரு செகண்ட் ஹோம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அது வேஸ்ட் தான். அதனால தான் இந்த மெட்டா பாப்புலேஷன் அப்ரோச்சை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் அண்ட் இஷ்யூ. ஸோ இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்து உங்கள் ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது போக உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க
பார்த்துக்கோங்க அப்படின்னா, கிர் நேஷனல் பார்க் பத்தி பார்த்துக்கோங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் படி குனு நேஷனல் பார்க் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது எதனால இந்த லயனோட செகண்ட் ஹோமா சஜெஸ்ட் பண்ணாங்க? இதோட பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக ஏசியாட்டிக் லயன் பத்தி ஆல்ரெடி 2019ல யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அத ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கல் கவர்மெண்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு மெட்டா ஆன் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்டா பிபிசி ஐ அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா? இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா. இந்த மாதிரி மல்டிபிள் சோஷியல் மீடியாஸோட பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா. அவங்களுக்கு கீழே தான் இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் தான் இந்த மாதிரியான சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் மெட்டீரியல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது இதில் வந்து ஆடு பப்ளிஷ் பண்ணி டெலகிராம் சேனல்ஸ் மூலியமாக அப்யூசிவ் மெட்டீரியல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெட்டாக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆட் வந்து பப்ளிக் ஆகுது இல்லையா? ஸோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லியும் அதுக்கான விளக்கம் கேட்டும் டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நியூஸில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல், சிஎஸ்இஏஎம். இதை பற்றி ஒரு சின்ன ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம நியூஸ் டிஸ்கஷன்லேயே நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது அக்டோபர் மாதம் 2024ல் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க இந்த பாக்ஸோ ஆக்ட் ப்ரொவிஷன்ஸில். என்னன்னா, நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு ரூலிங் பண்ணியிருந்தாங்க. அதாவது சைல்டு பார்னோகிராஃபி இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட டிவைஸில் வச்சுருக்கீங்க, பொசஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அக்யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ரூலிங் வந்து கொடுத்தாங்க. போக்சோ ஆக்டுக்கு கீழே பொசஷன் கிடையாது, பட் அதோட நாலேஜ், அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே செக்ஷுவல் அப்யூஸ் வயலன்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சைல்டு போர்னோகிராஃபியை வந்து நம்ம இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கான டேர்ம் வந்து சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இது எதுக்காக இந்த மாதிரி டேர்ம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, வெறும் சைல்டு போர்னோகிராஃபி மட்டும் கிடையாது, இன்னுமே அதோட கண்டெக்ஸ்ட் வந்து கூடும். சைல்டுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற அப்யூசஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக பாக்ஸோ ஆக்டை அமெண்ட் பண்ண சொல்லியும் கவர்மெண்ட்டை வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிகளோட பேக்ரவுண்ட் கூட. பட் இது என்னதான் ஒரு இண்டிபெண்டன்ட் நியூஸாக இருந்தாலும் இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தட்ஸ் இட்.